திரு அருணன். உலகளாவிய ஒரு பிரச்சனை, எல்லா நாடுகளுமே இதை விட மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கு. பாகிஸ்தான்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கே லீவ் விட்டாங்க, அரசு அலுவலகங்களுக்கு 4 நாள் சொல்லிட்டாங்க. எல்லா இடங்கள்லையும் கூட்டம், பெட்ரோல் வாங்குறதுக்கோ அப்படின்னு நிலைமை எக்ஸ்ட்ரீமாக இருக்குது. இப்போ வரைக்கும் வீட்டு உபயோகத்திற்கான சிலிண்டர் கிடைக்கும் அப்படின்னு நம்முடைய அரசு உறுதி கொடுக்குது. சரியாக கையாண்டிருக்குன்னு பார்க்கலையா? அதாவது அமெரிக்கா இஸ்ரேல் கூட்டா சேர்ந்து ஒரு சுதந்திரமான நாடாகிய ஈரான் மீது கொடூரமான தாக்குதலை தொடுத்திருக்காங்க. அதனுடைய உச்சபட்ச தலைவர் கொமேனியை படுகொலை பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி செய்யும்போது அந்த நாடு ஏற்கனவே சொல்லியிருக்கு, எங்கள் மேலே நீங்கள் தாக்குதல் தொடுத்தீங்கன்னா நாங்கள் ஹார்மோஸ் ஜலசந்தியை அடைப்போம், ஆகவே கப்பல் அதை மூடுவோம், அப்போ கப்பல் போக்குவரத்து போகாது. இது ஒன்று அவங்க புதுசாக சொல்லலை, ஏற்கனவே சொன்னாங்க. இப்போ நம்மளை பொறுத்த வரையில் மிக அதிகமாக கச்சா எண்ணெயை இறக்குமதி பண்ணுறோம். குறிப்பாக மத்திய கிழக்குல இருந்து தான் அதிகமாக இறக்குமதி பண்ணுறோம். அங்கிருந்து இறக்குமதி பண்ணும்போது இந்த ஹார்முஸ் ஜலசந்தி வழியாகத்தான் நமக்கான அந்த கச்சா எண்ணெய் கப்பல்கள் வழியாக வரும். அப்போ இவங்க மூடுனா என்ன ஆகும் என்று நமக்கு தெரியாதா? இப்போ தாக்குதல் நடந்து ஒரு வாரமாக நடந்துகிட்டு இருக்கும்போது எல்லாம் சுதாரிச்சிருக்க வேண்டாமா? ஆனால் பார்த்தா திடீரென்று எங்களுக்கு பிரச்சனை. ஆகவே வீட்டு உபயோகத்திற்கான கேஸ் சிலிண்டருக்கு ஒரு சிலிண்டருக்கு 60 ரூபா உயர்த்தப்படுது. சரி, வணிக சிலிண்டர் அது ஏற்கனவே 2000 ரூபாய்க்கு மேலே போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். பார்த்தா திடீர்னு அதற்கான விநியோகமே நிறுத்தப்படுது என்று அறிவிக்குது. இதை யாருமே எதிர்பார்க்கல. அப்படி என்றால் அந்த அளவுக்கு எந்த தயாரிப்பும் இல்லாம, எந்த எச்சரிக்கை உணர்வும் இல்லாம, இப்படி நடக்கும் என்கிற எந்த வகையான கணிப்பும் இல்லாம இந்த மோடி அரசு இருந்திருக்கிறது. ஆகவே இன்றைக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த நிலைமைக்கு முதலும் முடிவுமான ஒரே காரணி மோடி அரசு தான். அதுல கூட வீட்டு உபயோக சிலிண்டர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கிறோம், நம்ம கமர்ஷியலை நிப்பாட்டிட்டோம் அப்படின்னு சில நிறுவனங்கள் சொல்றாங்க. மத்திய அரசும் வீட்டு உபயோக சிலிண்டர்களுக்கு முன்னுரிமை கொடுங்கன்றாங்க. அப்ப குறைந்தபட்சம் ஒரு கதவு திறந்திருக்குன்னு பார்க்க வேணாமா? அதாவது வீட்டு உபயோகத்துக்கு கொடுத்திருக்காங்க, நான் அதை ஒன்றும் மறுக்கலை. ஆனால் வணிக உபயோகத்துக்கு மறுத்தால் விநியோகமே இல்லை என்று நீங்க சொன்னீங்கன்னா ஹோட்டல்கள் எப்படிங்க இயங்கும்? திடீர்னு விறகு அடுப்புக்கு போக முடியுமா? அப்ப என்ன ஆகுது? பல ஹோட்டல்கள் முதல்ல செய்தி நீங்களே நல்லா தொகுத்து சொன்னீங்க அழகா. பெங்களூர்ல தான் அங்கே நிலைமை சிக்கல், ஹோட்டல்லாம் மூட போறாங்கன்னு. இப்போ பார்த்தா கோயம்புத்தூர், நீங்க இப்போ நான் செய்தி பார்த்துட்டு வர்றேன், புதுச்சேரியிலையும் பல ஹோட்டல்கள் மூடப்பட்டிருக்குன்னு. அப்போ தமிழ்நாட்டிலையும் சென்னை உட்பட பல இடங்கள்ல இப்போ அந்த ஹோட்டல் முன்னாடி இருக்கக்கூடிய அந்த அறிவிப்புகள்லாம் இருக்குது. அந்த மாதிரி இந்த ஐட்டம் மட்டும்தான் கிடைக்கும், அது இத்தனை மணி நேரம் தான் கிடைக்கும். காரணம் தெளிவா போட்டிருக்காங்க. காரணம் இந்த எல்பிஜி, இந்த கேஸ் சிலிண்டர், வணிக கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாட்டின் காரணமாக. இப்ப நீங்க வணிக கேஸ் சிலிண்டரை இப்படி விநியோகம் பண்ணலைன்னா ஹோட்டல்கள் இயங்காதுன்னு உங்களுக்கு தெரியாதா? ஹோட்டல்கள் இயங்கவில்லை என்றால் நகர்ப்புறங்களில் போய் வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடிய அந்த பிள்ளைகள் வீட்டில் இல்லை, அங்கே லாட்ஜில் தங்கியிருக்காங்க, இல்லாட்டி ரூம் வாடகை பிடிச்சி அல்லது அபார்ட்மெண்ட்டை வாடகை பிடிச்சி தங்கியிருக்காங்க. அவங்க இந்த மெஸ்ஸையும் ஹோட்டலையும் தானே நம்பி இருக்காங்க. அவங்களுக்கு நீங்க கேஸ் சிலிண்டர் தரமாட்டீங்கன்னா அவங்க வயிற்றுல அடிக்கிற வேலை இல்லையா? அது எப்படிங்க சாப்பிடுவாங்க? கூட எதிர்பார்க்கலையே. கேட்போம் திரு நாராயணன் அவர்கள்ட்ட. திரு நாராயணன், மத்திய அரசு இதை கணிக்க தவறிவிட்டதா? தாக்குதல் நடந்தது 28ஆம் தேதி அப்படின்னு பார்க்குறோம். ஒரு 10 நாட்கள் இடைவெளி இருந்தும் இதை சரியா கணிச்சிருந்தா இந்த அளவுக்கு ஒரு கிரைசிஸ் ஏற்பட்டிருக்காதே அப்படின்றாங்க. மத்திய அரசு ஒரு மிகப்பெரிய முன்னெச்சரிக்கையோடு இந்த விவகாரத்தை அணுகி இருக்கிறது. நீங்கள் முதலிலே சொன்னது போல உலகம் முழுக்க இருக்கக்கூடிய நாடுகளில அமெரிக்கா, இங்கிலாந்து, பாகிஸ்தான் உட்பட பல்வேறு நாடுகளில பெட்ரோல் டீசல் விலை, எல்பிஜி சிலிண்டருடைய விலை தட்டுப்பாடு என்பது மிக மிக அதிகமாகி இருக்கிறது. உலகத்திலேயே விலை ஏற்றம் இல்லாத ஒரு நாடு என்றால் அது இந்தியா தான் என்பதை முதலிலே நான் சொல்லி இல்லைங்க. மற்ற இடத்துல 600 ரூபாய் எதிர்க்காங்க, புரிஞ்சுங்க. டாலர் ரேட் இன்க்ரீஸ் ஆகும்போது இது ஆட்டோமேட்டிக்கா நடக்கதான் செய்யும் சர்வதேச அளவில். இது எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ன்றது புரிஞ்சுங்க கார்கே.
இதை சாதாரணமா இந்த மாதிரி ஏறிடுச்சு அப்படின்னு சொல்றது ரொம்ப கேஷுவலா சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் இது கிட்டத்தட்ட 90 விழுக்காடு நாம இறக்குமதி செய்கிறோம். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ்ல இருந்து, ஹார்மஸ் ஜலசந்தியிலிருந்து 40 விழுக்காட்டிற்கும் மேலாக பெட்ரோல் டீசலும், அதே மாதிரி கட்டார்ல இருந்து பாத்தீங்கன்னா 60% கட்டார்ல இருந்தா நமக்கு எல்பிஜி வருது. தயவு செஞ்சு புரிஞ்சுங்க. சோ இது உறுதியாக ஒரு மிகப்பெரிய பிரச்சனை சர்வதேச அளவில், இந்தியாவுக்கு மட்டுமல்ல. இந்தியா மட்டும்தான் இதுவரையில இந்த சப்ளை ஆஃப் கேஸ், எல்பிஜி சிலிண்டர், பெட்ரோல் டீசலை நாம டிமாண்டும் அதிகமாக்காம மிக தெளிவாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்தது மட்டுமல்லாமல் எசென்சியல் கமாடிட்டிஸ் ஆக்ட் இதையும் நாம தெளிவா இன்னைக்கு இந்த அரசாங்கம் முன்னெச்சரிக்கைன்னு சொல்றீங்க. அந்த முன்னெச்சரிக்கைன்னா அதனுடைய பொருள் என்ன? என்ன நம்ம எடுத்திருக்கோம்? இன்னைக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுருச்சு சார், ஹோட்டல்கள் மூடப்பட்டிருக்கு சார். இல்ல நான் சொல்றேன் கார்கே. இப்போ முன்னுரிமை யாருக்கு கொடுக்கணும்னு சொன்னா, உடனடியாக முன்னுரிமை கொடுக்க வேண்டியது இந்த வீடுகளுக்கு. அந்த முன்னுரிமை கொடுத்து அதை நாம் உறுதி செய்த பிறகு அரசாங்கம் மிக தெளிவாக, அமைச்சரவையிலிருந்து மிக தெளிவாக ஒரு சர்க்குலர் வந்திருக்குது. இந்த மாதிரி வணிக பயன்பாட்டிற்கான எல்பிஜிக்கு எந்த தடையும் செய்யவில்லை. இங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு ரூமர், ஒரு பதட்டத்தை உருவாக்க முனைந்திருக்கிறார்கள் கம்யூனிஸ்டுகள், காங்கிரஸை கட்சியை சேர்ந்தவர்கள். இதுதான் உண்மை. அப்போ இது ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சிலவற்றை செய்யும் பொழுது ஒரு ஸ்மால் இன்டரப்ஷன்ஸ் இருக்கதான் செய்யும். ஆனால் அது சரியாகும். அமைச்சரவை மிக தெளிவாக இது ஒரு தெளிவான அறிக்கையை கொடுத்திருக்கிறார்கள். இதை ஒரு பதட்டத்துல பதுக்குவது, இது போன்ற சம்பவங்கள் நடைபெறுகிறது. அதை தடுப்பதற்காகத்தான் எசென்சியல் கமாடிட்டிஸ் ஆக்ட கொண்டு வந்திருக்கிறாங்க. உறுதியாக ஹவுஸ் ஹோல்டு சப்ளை அதிகரிக்கிறதுக்காக தான் 10% இன்க்ரீஸ் பண்ணிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட காப்பீடு பிரீமியம் கூட அதிகமா செலுத்தி வைங்கன்னு மிக தெளிவாக அரசாங்கம் செய்திருக்கிறது. இந்தியாவில் இந்த ஜலசந்தி வழியாக 40% இது வரைக்கும் பெட்ரோல் டீசல். பாகிஸ்தான்ல பாத்தீங்கன்னா நீங்க சொன்னீங்க, ஆக்சுவலா ஸ்கூல்லாம் லீவ் விட்டாங்க. 55 ரூபாய், உலகிலேயே அதிகமாக பாகிஸ்தான்ல 55 ரூபாய் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இலங்கை, வங்காளதேசம் போன்ற இடங்களில் பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு அதிகரித்திருக்கிறது. உலகத்திலேயே விலை ஏற்றம் இல்லாத இதுவரையிலும் நான் சொல்வது, நீங்க அமெரிக்காவில் 17 விழுக்காடு உயர்ந்திருக்கிறது, இங்கிலாந்துல 15 விழுக்காடு உயர்ந்திருக்கிறது, ஆஸ்திரேலியாவில் 20 விழுக்காடு உயர்ந்திருக்கிறது. ஆனால் இந்தியாவில் மட்டும்தான் விலை குறைந்திருக்கிறது. எல்பிஜி தட்டுப்பாடு என்பது இதுவரையிலும் இல்லை. இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த போர் இன்னும் நீடித்தால் அதற்காக என்ன செய்ய வேண்டுமோ அதற்குரிய நடவடிக்கைகளை அரசு எடுக்க வேண்டும் என்று சொன்னால் சில கட்டுப்பாடுகளை விதிக்க வேண்டியது கட்டாயமாகிறது. சேஃப்டிக்காக கொஞ்சம் எல்பிஜியை அரசு ரிசர்வ் பண்ணுது, அதனால இந்த ஒரு டிமாண்ட் ஏற்பட்டிருக்குன்னு சொல்ல வரீங்க? இல்ல, அதாவது அது இன்னும் சற்று தெளிவாக சொல்ல வேண்டும் என்றால், ஒருவேளை இந்த போர் நீடிக்கும் என்று சொன்னால் அந்த ஹார்மோஸ் ஜலசந்தியிலிருந்து வரத்து குறைவாக இருக்குமே ஆனால் கிட்டத்தட்ட அங்க பாத்தீங்கன்னா 600 கப்பல்கள் சிக்கி கொண்டிருக்கின்றன. அந்த 600 கப்பல்ல குறைந்தது எனக்கு தெரிந்து ஒரு 40 ஒரு 70 கப்பல் வரைக்கும் இந்தியாவுக்கு வர வேண்டியது வராமல் இருக்கின்றன. அதனால இல்லை என்று சொன்னால் வேறு மற்ற நாடுகளிடம் கேட்டு அரேஞ்ச் செய்வதற்கான அதை நம்ம எல்பிஜி உட்பட பெட்ரோல், டீசல், கச்சா எண்ணெயை வரவழைப்பதற்காக பல்வேறு யுத்திகளை கையாண்டு கொண்டிருக்கிறது. இந்த நாட்டை விட வேற எந்த நாடுமே, வேற எந்த அரசுமே இந்த விவகாரத்துல இப்படி சிறப்பாக செயல்பட்டு இருக்க முடியாது. அதை பாராட்ட மனமில்லை என்று எதிர்க்கட்சிகளுக்கு இருந்தாலும் கூட நான் புரிந்து கொள்கிறேன். ஆனால் இப்படி பதட்டத்தை உருவாக்குவது என்பது நீங்கள் இந்தியாவிற்கு, இந்த மக்களுக்கு செய்யும் மிகப்பெரிய அநீதி நான் சொல்லுவேன். கேட்டுருவோம் சார். நீங்க பாராட்ட மனநிலைனாலும் பரவாயில்ல, ஏன் கம்யூனிஸ்டுகள் பதற்றத்தை ஏற்படுத்துதுன்னு கேட்கிறார் திரு அருணன். இல்ல, அதாவது அவர் பாருங்க, ஒரு எந்த வகையான தட்டுப்பாடு இல்லைன்னு நடுவில் போற போக்கில் சொல்றாரு. நீங்களும் சொன்னீங்க, நானும் சொன்னேன், செய்திகள் இருக்குது. எங்க இந்த விஷயம் உண்மையா இல்லையா? இப்போ கூட பார்த்தேன், 4-5 பெட்ரோலிய நிறுவனங்கள்லாம் சேர்த்து கூட்டறிக்கையெல்லாம் எல்லா ஊடகங்களையும் வந்திருக்கு. அவங்க தெளிவாக சொல்றாங்க, ஐயா வீட்டு உபயோகத்துக்கு தான் தருவோம், முன்னுரிமைன்னா அதுதான்.
வணிக உபயோகத்துக்கு இப்ப கிடையாது, ரொம்ப அவசியமா மருத்துவமனைகள் போன்றவற்றுக்கு தருவோம். இல்ல உங்களுக்கு ரொம்ப அவசியம்னா எங்களுக்கு நீங்க அப்ளிகேஷன் போடுங்க. இவ்வளவு இருக்கு, எல்லா டிவிலையும் வந்திருக்குது. அடுத்த பாயிண்ட், இப்ப வணிக எல்பிஜி அந்த கேஸ் சிலிண்டர் தரப்படவில்லை என்று இந்த உணவகங்கள்லாம் சொல்லுதே. பெரிய பெரிய உணவகங்களுடைய அறிக்கையே வந்திருக்குது. அதுல ஒரு உணவகம் சொல்லுது எனக்கு 2 நாள் தான் இருக்கு, நான் எவ்வளவு நாள் வாங்கி வைக்கிறது. அப்ப அதை இன்னும் கொஞ்சம் நாளைக்கு நீட்டிக்கிற மாதிரி நான் நேரத்தை குறைக்கிறேன். இல்ல அதுல இயங்குற நேரத்தை அதுல நான் கேள்வியாக கேட்டேன், ஏன் 24 மணி நேரத்துல இது நடக்குதுன்னு கேட்டேன். மத்திய அரசு தட்டுப்பாடு ஏற்படும் சில நடவடிக்கைகள் எடுக்குது, அப்போ தேவையில்லாத பதற்றம் ஏற்படுகிறது. அந்த பதற்றத்தை பொலிட்டிக்கலா சிலர் கூட ஏற்படுத்தலாம் அப்படின்றார். ஏன்னா நேத்து பார்லிமெண்ட்ல நேத்தே இந்த கேள்வி வந்துருச்சு. நேத்து நைட்டு பெங்களூர்ல கடைகள் மூடல்னு பாக்குறோம், இன்னைக்கு இந்தியா ஃபுல்லா. ஏங்க பதட்டத்தை யாருங்க உருவாக்க முடியும்? இப்படி யாருக்காவது தெரியுமா? உண்மையிலேயே சொல்றேன், எனக்கெல்லாம் தெரியாது. விலையை கூட்டுவாங்கன்னு நான் எதிர்பார்த்தேன். 60 ரூபா கூட்டியிருக்காங்க, அதற்கே நியாயமான எதிர்ப்பு. அவங்க விலையை கூட்டுறாங்க, எதுக்க வேண்டியிருக்கு. மக்கள் எவ்வளவு தூரம் கொதிச்சு போயிருக்கான்னு எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா சர்வதேச சந்தையில கச்சா எண்ணெய் விலை குறையும் போது இங்க குறையல. அதே 102 ரூபா, அப்புறம் இது 92 ரூபாயோ 93 அப்படிதான் இருந்துச்சு. இப்ப விலை கூட்டின வேகமா சிலிண்டர் விலையை கூட்டியாச்சு. அடுத்து பெட்ரோல் டீசல் விலையும் அவர் ரொம்ப அழகா சொன்னார் நாராயணன், இன்னைக்கு வரைக்கும் கூட்டலையா, அப்ப நாளை கழிச்சு கூட்டுவாங்க. நான் என்ன கேட்கிறேன், நீங்க இங்க ஒரு வாரமா 8 நாள் நடந்துட்டு இருக்கு. அவங்க ஜலசந்தி அடுத்த 2-3 நாள்லயே மூடுறாங்க, சிக்கல் வரப்போகுது. நீங்க ஒழுங்கா ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கிட்டு இருந்தோம்லங்கய்யா, அதுவும் சகாய விலையில கொடுத்துட்டு இருந்தாங்கல்ல. ஆனா அமெரிக்கா சொல்லிச்சுன்னு சொல்லி அதை வாங்கறத நாம நிப்பாட்டிட்டோம் என்று அமெரிக்கா சொல்லுது. அப்புறம் என்ன சொல்லுதுன்னா 1 மாசம் வாங்கிக்கலாம்னு நாங்க தான் சொல்லி இருக்கோம். இப்ப கூட மீண்டும் அந்த அமெரிக்க பெட்ரோலிய அமைச்சர் சொல்றாரு, அதாவது நாங்க அறிவுறுத்தி இருக்கோம், போனா போகுது, நீங்க ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கலாம்னு. இப்ப இருங்க ஐயா, நீங்க பேசும்போது ஒரே ஒரு வாக்கியத்தை நீங்க அப்புறம் பதில் சொல்லுங்க, நேரம் இருக்கு. இப்ப தானே ஆரம்பிக்கிறோம் நாராயணன். அடுத்து என்ன செய்தி வந்திருக்குன்னா, ரஷ்யாக்காரங்க அவங்க இதை பயன்படுத்தி என்னன்னா, இனிமேலாம் வர நாடு இந்தியா உட்பட நாடுகளுக்கு சகாய விலையில நாங்க கச்சா எண்ணெய் தரமாட்டோம், நாங்க ஒரு விலை நிர்ணயம் பண்ணுவோம். அதுலதான் அப்ப என்ன ஆயி போச்சு, நம்ம அமெரிக்கா சொல்லிச்சு, அமெரிக்காவோட ஒப்பந்தம் என்கிற காரணத்தினால ரஷ்யா கிட்ட இருந்து நம்ம கச்சா எண்ணெய் வாங்குறத நிப்பாட்டணும் அல்லது பெருமளவு குறைச்சோம். இப்போ கடைசியில பார்த்தப்ப மாட்டிக்கிருச்சுல. இப்போ ஒழுங்கா ரஷ்யா வாங்கிட்டு இருந்தா அதுக்கு இந்த ஜலசந்தி விவகாரம் பிரச்சனை இல்ல, ஒழுங்கா வந்திருக்கும்ல. அதுதான் நாங்க அப்ப இருந்து சொன்னப்ப எங்களை போய் அவதூறு கலப்புறாங்க அப்படி சொன்னா இது என்ன நியாயம்? 1,27,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttv@dttv.in.